ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமானார். அதன் பிறகு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னதாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. எனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறதா அல்லது திமுக போட்டியிடுகிறதா என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என இரு கட்சி தலைவர்களுமே தெரிவித்து வந்திருந்தனர். இந்த நிலையில் வேட்பு மனுக்கள் இன்று முதல் பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று இரு கட்சி தலைவர்கள் இடையே பேச்சுவார்த்தை என்பது தொலைபேசி வாயிலாக நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட திமுக விருப்பம் தெரிவித்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அந்த தொகுதியில் திமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் விருப்பத்தை ஏற்று தொகுதியை காங்கிரஸ் திமுக போட்டியிட விட்டுக் கொடுப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் தற்போது திமுகவின் விருப்பத்தை ஏற்று அந்த தொகுதியை திமுக அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட போவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. அதன் பிறகு அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை திமுக வெளியிட இருக்கிறது.